பமுகம் பாட்வி லண்டன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது யோகாசன பயிற்சியோடு யோகாசனம் பயிற்சி பிளஸ் யோகாசனம். ஆசிரியர் தர்ஜினி சண்முகன் அவர்கள் இன்று இணைவில். வணக்கம், வாருங்கள். இணையகளை உற்சாகமான வணக்கம் அணிக. இணையகளை உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். நீங்கள் பார்த்தும் கேட்டுக்கொண்டிருப்பது ஃபர்ஸ்டோடைய பாமுகம் டிவி. நீங்கள் பார்க்க இருப்பது இளையோர் யோகா அங்கம் 257. இன்று 9ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026, திருவள்ளுவர் ஆண்டு 2057, வைகாசி 26ஆம் நாள். சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டு 2026. 21வது ஆண்டில் புலம்பெயர் உலக சிறுவர் எழுத்தாளர் மாதமான ஜூன் மாதம் அதில் நேரலையில் இணைந்திருக்கின்றோம். இது பாமுகம் டிவி. இன்றைய குரல் அதிகாரம் 95, குரல் 945, மருந்து. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு என்ற திருக்குறளின் விளக்கம், மாறுபடாத உணவில் நெஞ்சம் கருதிய அளவை மறுத்து பெணிவெறாத அளவு உண்டானாயின் அவனது உயிருக்கு துன்பம் விளைதல் இல்லை என்ற திருக்குறளின் விளக்கத்துடனும் இன்றைய வாக்காக துன்பம் விளைக்க மாட்டா என்று கூறி உங்களை அன்போடு அழைத்து செல்கிறது இளையோர் யோகா அங்கு 257. உற்சாகமான வணக்கம் எல்லாருக்கும். உற்சாகங்கள் தொடரட்டும். எல்லோரையும் இளையோர் யோகா அழைத்து கொண்டு அப்படியே போகிறது. நாளும் ஒவ்வொரு பயிற்சிகளை இலகுவாக செய்து பிடிச்சு செய்யற அளவுக்கு சில பயிற்சிகள் வரும். அப்ப நாங்க அந்த பயிற்சியை எடுத்துக்கொள்ளலாம். அது மாதிரி இன்னைக்கு ஒரு புது பயிற்சியோட நானும் வந்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லி தரலாம். அதன் பிறகு ஆசனங்கள். நாங்க நிறைய காலம் எனக்கு இன்னும் பிரயாசனம் செய்யாதையும் பிரயாசனத்தையும் செய்ய காத்திருக்கிறோம். இன்றைக்கு அதுக்கு முதல் ஒரு புதிய பயிற்சியோடையும் இணைய போறோம். அதற்கு முன்பதாக எல்லோரும் காலையில எழும்பி இருப்போம், முகம் கழி இருப்போம், பல்லு வெள்ளையா தெரியணும், பல்லு தேடி இருப்போம், எல்லாமே செய்திருப்போம். ஆனா பல்லு, பற்கள், முகங்கள், கழுத்துகள், எப்படி கை விரல்களுக்கு நாங்க கிரீம் முகம் போல பாதுகாக்க வேணும். அதுல முக்கியமான கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுறேன். காலை காட்டாம அதை ஒளிச்சு சொக்ஸ போட்டுட்டு மறைச்சு வாரதுலையும் காலையும் முகம் போல பராமரிக்கிறதுலையும் உங்களோட கவனம் இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு இளையோர் யோகா பயிற்சிக்குள்ள முகலாம். ஆசனங்கள் என்னென்ன ஆசனங்கள் கொண்டு எங்களுக்கு இந்த பதிவு ஒரு